அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இவ்வாறான பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான், அதாவது கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக படாத பாடுபடுத்தியிருப்பார். இப்பொழுது வருகின்ற மீனராசிக்கு வரும்பொழுது அவர் பாக்கிய சனியாக நன்மையை கொடுக்க தயாராகிவிட்டார். கடந்த 2.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடப்பெயர்ச்சி தான் இப்போ நகருது. ஸோ இந்த பாக்கிய சனியானது கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன வகையான நன்மைகளை எந்தெந்த பாவக வழியாக கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் பாக்கிய சனியாக இருக்கும் சனி பகவான் என்னென்ன கொடுப்பினை கொடுப்பார்னு பார்த்திங்கன்னா, தந்தையின் பொருளாதார நிலை உயரும். தந்தை வழி உறவுகளிடம் ஒரு நல்ல இணக்கத்தை கொடுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தீரும். அதுக்கான நேரம் இது. தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நமக்கான கொடுப்பினை என்னவோ அதை நாம் தெரிந்து கொள்ளும் காலம் இது. அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை அவர் பார்வையின் மூலமாக பார்வையிடுகிறார். அப்பொழுது சனி பகவான் லாபத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சனி உங்களது ஜாதக பிரகாரம் சுபராக இருக்கும் பட்சத்தில் அந்த லாபம் நமக்கு இரட்டிப்பாகும். இதுவரை தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுதிலிருந்து அந்த லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த அதிர்ஷ்டம் அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் ஈடுபட வேணாம். ஏன்னா அவர் உழைப்புக்கு காரகன். சனி பகவான் உழைப்பின் மூலம் வர வருமானத்தை தான் விரும்புவார். அதுபடி தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அதை விட்டுவிட்டு குறைந்த முறையில் அதிக லாபம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் தயாராகிக்கணும். அதையும் பார்த்துக்கணும். உயர்கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். மேற்கொண்டு ஏதோ படிக்கணும்னு விருப்பப்படுறவங்கெல்லாம் இந்த டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மூத்த சகோதரர்கள் வழியே உறவுகள் நல்ல பலப்படும். அவர்கள் வழி ஏதாவது உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் 3ஆம் பார்வையாக இளைய சகோதரர் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இளைய சகோதரர்களுக்கு இடையில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்தை பார்வையிடும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தைரியம் கூடும். தைரியம் வீரிய ஸ்தானம் கூட. ஸோ நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா தைரியமாக எடுக்க வைக்கும். காதல் கைகூடும் நேரம் இது. கடன்கள் எதுவும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கான நேரம். ஸோ ஏன்னா 6ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய்க்குரிய இடமும் கூட. ஸோ அப்போது நம்மளுடைய உடல்நிலையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதேபோல் வேலை மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் கலஸ்திரத்தானத்தையும் பார்வையிடுவதன் மூலம் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகம். பங்காளி உறவுகள், கூட்டாளி உறவுகள், நண்பர்கள் இடையே பிரச்சனைகள் இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான டைம் இது. இல்லற இன்பத்தில் மேன்மை அடைகிறது. அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதேபோல் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுவதனால நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களானது மனக்கவலைகள் தீரும் நேரம். ஸோ அதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய டைம்ங்கிறனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த அடுத்த 2.5 வருஷம் நல்லாவே சந்தோஷமாக மூவ் ஆகும். அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். ஏன்னா சனி தசை சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்வது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கடகராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அந்த சனீஸ்வரனின் அருளை பெற வேண்டும். பிறகு திருச்சியில் உள்ள திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வர வேண்டும். பிறகு பார்த்தீர்கள் என்றால் திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி திருத்தலத்திற்கு சென்று அந்த பெருமாளின் அருளை பெற நமக்கு வரக்கூடிய இந்த பாக்கிய சனியானது அடுத்து 2.5 காலங்கள் நல்விதமான பாக்கியத்தை நமக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதோடு சேர்த்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அசைவத்தை தவிர்த்து அந்த சக்தியின் அருளை பெற ஓம் சக்தி என்று திங்கட்கிழமை தோறும் மாலை வேளைகளில் வீட்டில் வழிபட்டு வர அந்த அன்னையின் அருளால் நமக்கு இந்த சனியினுடைய கர்மாக்கள் குறைந்து
நல்விதமாக மாறும் என்று தீர்க்கமாக நம்பலாம். அடுத்த 2½ காலங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த எளிய பரிகாரத்தை முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக நன்மை நடக்கும். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான். இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்த போல் நமக்கு பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்கள உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு கர்மாவாக பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது அடுத்த 2½ காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.